ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக சார்பில் போட்டியிடும் 27 வேட்பாளர்கள் பாஜகவுடைய 47வது ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலில் தேசியம், இரண்டாவது கட்சி, மூன்றாவது தனிமனிதம் என்ற கொள்கையோடு நாமினேஷன் செய்திருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக ஆவடி தொகுதியில் ராஜசிம்ம மகேந்திரா நாமினேஷன் செய்திருக்காரு. அதே போன்று மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க. அதே போன்று தளி தொகுதியில் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை தொகுதியில் சி எழுமலை, இவர் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுவை எதிர்த்து போட்டியிடுகின்றார். அதே போன்று ராசிபுரம் தனி தொகுதியில் PD பிரேம்குமார் போட்டியிடுகின்றார். மொடக்குறிச்சி தொகுதியில் டாக்டர் கிருத்திகா சிவகுமார் புதிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உதகமண்டலம் தொகுதியில் போஜராஜன் என்பவர் போட்டியிடுகின்றார். அவினாஷி தொகுதியில் முன்னாள் பாஜக தலைவரும் இந்நாள் மத்திய அமைச்சருமாகிய எல் முருகன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் காடேஸ்வர தங்கராஜ் போட்டியிடுகின்றார். கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் யாரு? அவங்களுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. கோவை தெற்கோடைய எம்எல்ஏவாக இப்போது இருக்கின்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு தொகுதியில நாமினேஷன் தாக்கல் செய்திருக்காங்க. திருவாரூர் தொகுதியில கோவி சந்துரு நாமினேஷன் செய்திருக்கிறார். தஞ்சாவூர் தொகுதியில கருப்பு முருகானந்தம் நாமினேஷன் செய்திருக்கிறார். கருப்பு முருகானந்தம் மிகவும் பிரபலமானவர். பாஜகவுடைய கட்சி மீட்டிங்ல கட்சி மேடைகளை அமைப்பதில் மிகவும் வல்லமை பெற்றவர். ஆட்களை திரட்டுவது, களப்பணியில இவர் மிக சிறந்தவராக இருக்கிறார். இவருடைய நாமினேஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கந்தர்வ கோட்டையில உதயகுமார் போட்டி நாமினேஷன் செய்திருக்கிறார். புதுக்கோட்டையில ராமச்சந்திரன், அறந்தாங்கில கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர்ல திருமாறன், தென்னிந்திய ஃபார்வர்டு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாறன் ஜி நாமினேஷன் செய்திருக்கிறாரு. அதே போன்று மானாமதுரையில பொன் பாலகணபதி, இவர் கடந்த முறை திருவள்ளூர் மக்களவை தொகுதியில போட்டிட்டாரு. இப்போ மானாமதுரை தொகுதியில நாமினேஷன் செய்திருக்கிறார். மதுரை தெற்கு ராமசீனிவாசன், பேராசிரியர் ராமசீனிவாசன் என்று பலராலும் அழைக்கப்படக்கூடியவர். சாத்தூர் தொகுதியில பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திரனுடைய நாமினேஷனும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் GBS நாகேந்திரனும், திருச்செந்தூர் தொகுதியில் KRM ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். வாசுதேவநல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி நாமினேஷன் செய்திருக்கிறார். அவருக்கும் ஒரு அறிமுகம் தேவையில்லை, ரொம்ப பிரபலமானவர், மெத்த படித்தவர், சமூக ஆர்வலர். அதே போன்று ராதாபுரம் தொகுதியில் பாலகிருஷ்ணன் தமிழக சட்டசபையுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவை எதிர்த்து போட்டியிடும் பாலகிருஷ்ணன் நாமினேஷன் செய்திருக்கிறார். நாகர்கோயில் தொகுதியில MR காந்தி நாமினேஷன் செய்திருக்கிறார். கொளச்சூர் தொகுதியில T சிவகுமார் நாமினேஷன் செய்திருக்கிறார். பத்மநாபபுரம் தொகுதியில P ரமேஷ், விளவங்கோடு தொகுதியில விஜய தாரணி, இவங்க கடந்த முறை காங்கிரஸ்ல நாமினேஷன் செய்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை பாஜக சார்பில் நாமினேஷன் செய்திருக்கிறாங்க. மொத்தம் 5 பெண்களும் 22 ஆண்களும் பாஜகவில் நாமினேஷன் செய்திருக்காங்க. மொத்த பேருடைய வேட்பு மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.